ஓகே. கைஸ், இந்த செஷன்ல வந்து டிஎம்எல் டிஎம்எலோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி டிஎம்எல்ல வந்து இன்சர்ட், அப்டேட், டெலிட்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து மெர்ஜ். ஓகே. மெர்ஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, 2 டேபிளை கம்பேர் பண்ணி அந்த 2 டேபிளுக்குள்ள இருக்க டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுல பேரண்ட் டேபிள், சைல்ட் டேபிள்னு சொல்லிட்டு 2 ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை இன்னொரு டேட்டாவுக்கு மூவ் பண்றது, அந்த மாதிரி சில ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்னா மோர் தென் 2 ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். இன்செர்ட்டும் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. இதுல நம்ம 2 டேபிளை ரெஃபர் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ கிரியேட் ஒன் டேபிள். ஓகே. சரி, ஓகே. இனிஷியலா வந்து நான் ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு ஒரு டேபிள், சேம் வே ஸ்டூடெண்ட் 2ன்னு ஒரு டேபிள். ஓகே. ஸ்டூடெண்ட் 1 கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட் 2 ஆல்சோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுல டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் 1ல இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் 1 வேல்யூஸ். ஐடி வந்து 1. நம்ம நேம் வந்து ஏபிசின்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஃபீஸ் வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் செட் பண்றேன். சேம் வே நான் ஸ்டூடெண்ட் 1 டேபிள்ல 3 ரோஸ் இன்சர்ட் பண்ண போறேன். ஏபிசி ப்ரோ எஸ் ஆட் எம்என்ஓ. புரியல தனுஷ்? இல்ல ஸ்டூடண்ட்ஸ்ல எஸ் ஆட் பண்ணல டேபிள் நேம். ஓ. ம்ஹும். எம்என்ஓ அண்ட் எக்ஸ்ஒய்இசட். ஐடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐடி 2 அண்ட் 3. ஃபீஸும் 2000 அண்ட் 3000 சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 ரோ ரெக்கார்டை வந்து ஸ்டூடெண்ட் 1 டேபிள்ல நான் இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே. சரி, இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் ஆயிடுச்சு, 3 ரோவுமே இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கமிட் கொடுத்துறேன். கமிட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி. இப்போ இந்த ரெக்கார்ட் எல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. 3 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் ஐடி, 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீஸ். ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்டான ஃபீஸ். இந்த ரெக்கார்டு தான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் 1ங்கிற டேபிள்ல இருக்கு. சேம் வே இப்போ நான் ஸ்டூடெண்ட் 2 டேபிள்ல ஒரு ரோ மட்டும் இன்சர்ட் பண்ண போறேன். அதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 1 ஏபிசிக்கு பதிலா
ஐஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் தென் ஃபீஸ் வந்து 1000 பதிலா 1500 சொல்லிட்டு இந்த ஒரு ரோ மட்டும் தான் ஸ்டூடெண்ட் 2ல இன்செர்ட் பண்ண போறேன். இன்செர்ட் ஆயிடுச்சு. நான் இதையும் கமிட் பண்ணிக்கிறேன். கமிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ சேம் வே இப்போ நீங்க இந்த டேபிள்ல பார்க்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி 1 ஐஜிகே அண்ட் தென் ஃபீஸ் வந்து 1500. சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேபிள்ல இருக்க காமன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஐடிங்கிற காலம் எடுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு டேபிள்லயுமே ஒரு யூனிக்கான வேல்யூஸை கண்டெயின் பண்ணக்கூடிய காலம் ஒன்று இருக்கும். அது மோஸ்ட்லி ஐடி காலமா தான் இருக்கும். ஐடினா என்ன? ஐடென்டிட்டி. ஸோ இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 டேபிள்ல ஐடென்டிட்டி 1 2 3 இருக்கு. இப்போ நேமும் டிஃப்ரெண்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஒரே நேம் கூட இருக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்டோட நேம் வந்து மதன்னா மதன்கிற ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. மதன்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மதன்கிற நேம்ல நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபீஸும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் கூட இருக்கலாம். பட் ஆனா ஸ்டூடெண்டோட ஐடி காமனா இருக்காது. ஒருத்தருக்குமே யூனிக்கான ஐடி தான் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி. லைக் அவர் ரிஜிஸ்டர் ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் ரிஜிஸ்டர் நம்பர் தருவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல என்ன ரெக்கார்ட் இருக்கு? ஒன்னுங்கிற ஐடியில ஏபிசி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1000 ருபீஸ் ஃபீஸ் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் 2ல பாருங்க, ஒன்னுங்கிற ஐடிக்கு வந்து ஐஜேகேன்னு ஒரு நேம் இருக்கு. 1500ங்கிற ஃபீஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இதைத்தான் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ண போறோம்? ஒன்னுனா ஒன்னோட எம்ப்ளாயி சாரி ஸ்டூடெண்ட் நேம் என்ன? ஏபிசி. அவரோட ஃபீஸ் என்ன? 1000 ருபீஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஒன்னுங்கிற டேபிள்ல இருக்க ரெக்கார்டை வந்து ஒரிஜினல் ரெக்கார்டா நினைச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டூடெண்ட் 2ல அப்டேட் பண்ண போறோம். கரெக்டா? ஆன்சர் ஆ பண்ணுங்க. கரெக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் புரியுதா? இப்போ என்ன ரெக்யர்மெண்ட் என்னன்னு புரியுதா? புரியுது. சரி, ஓகே. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் 1னையும் ஸ்டூடெண்ட் 2 டேபிளையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் 2ல வந்து 2 ரோ தான் ரெக்கார்ட் இருக்கு. சாரி, ஸ்டூடெண்ட் 2ல வந்து ஒரு ரோ தான் ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெக்கார்டு மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து நேமையும் ஃபீஸையும் நம்ம அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் நீங்க ஸ்டூடெண்ட் 1ல பாத்தீங்கன்னா 3 ரோஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட் 2ல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் 2ல வந்து இந்த ரெண்டு ரெக்கார்டுமே இல்ல. நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்? ஸ்டூடெண்ட் 1ல என்ன டேட்டா இருக்கோ ஆஸ் இட் இஸ் ஸ்டூடெண்ட் 2ல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கு, பிரசன்டா இருக்கு. இப்போ ஒன்னுங்கிற ஐடி வந்து பிரசன்டா இருக்கு. இதுலயும் பிரசன்டா இருக்கான்னு செக் பண்றோம். ஆமா, ஒன்னுங்கிற ஐடி பிரசன்டா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ரெக்கார்டை வந்து ஸ்டூடெண்ட் 2 டேபிள்ல அப்டேட் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் 2 டேபிள்ல வந்து நேமும் ஃபீஸும் வித்தியாசமா இருக்கு. ஸோ நேமையும் ஃபீஸையும் அப்டேட் பண்ணணும். இந்த ரெண்டு ரோ ரெக்கார்டு வந்து ஸ்டூடெண்ட் 2 டேபிளே இல்ல அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும். இந்த 2 ரோஸ் ஆஃப் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். நம்ம வந்து ஒரு அப்டேட் பண்ண போறோம், ரெண்டு இன்சர்ட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா மெர்ஜுங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெர்ஜ் அப்படின்னா நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் 2 ஆர் மோர் தென் 2 ஆபரேஷன்ஸ். ஓகே, எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பை ரெஃபரிங் பேரண்ட் அண்ட் சைல்டு டேபிள் ரிலேஷன்ஷிப். ஓகே, நம்ம கிட்ட இப்ப ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த ரெண்டு டேபிள்ல வந்து எது பேரண்ட் டேபிள்?
ஸ்டூடெண்ட் ஒன்னு ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் டூன்னு ஒரு டேபிள் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் டூ டேபிள தான் அப்டேட் பண்ண போறோம். எங்க இருந்து டேட்டா எடுத்து ஸ்டூடெண்ட் ஒன்னுல இருந்து. அப்ப ஸ்டூடெண்ட் ஒன்னு தான் வந்து நமக்கு பேரண்ட் டேபிள். எந்த டேபிள் அப்டேட் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் டூல. அப்டேட் இன்சர்ட்லாம் எதுல பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் டூல. அப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் டூ தான் வந்து சைல்டு டேபிள். ஓகேவா? இங்க இருக்க ரெக்கார்டை தான் எடுத்து நம்ம இங்க ப்ராசஸ் பண்றோம். கம்பேர் பண்ணி ப்ராசஸ் பண்றோம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட் ஒன்னு வந்து பேரண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் டூ வந்து சைல்டு டேபிள். அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பை ரெஃபரிங் பேரண்ட் டேபிள் அண்ட் சைல்டு டேபிள் ரிலேஷன்ஷிப். சரி, ஓகே. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது இல்ல? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பவே கேளுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு புரியலன்னா கஷ்டம். ஸ்டூடெண்ட் ஒன்னுல இருக்க டேட்டாவை ஒரிஜினல் டேட்டான்னு எடுத்துக்கிட்டு அதே ரெக்கார்டை வந்து ஸ்டூடெண்ட் டூல இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டூல வந்து ஐடி ஒன்னு சொல்லிட்டு ஒரு ரோ இருக்கு, சிங்கிள் ரோ தான் இருக்கு. ஐடி டூ ஐடி த்ரீயும் மிஸ்ஸிங். ஆனா அதெல்லாம் ஸ்டூடெண்ட் ஒன்னுல இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒன் பேரண்ட் டேபிள ரெஃபர் பண்ணி சைல்டு டேபிள அதே ரெக்கார்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண போறோம். ஓகே, இதைத்தான் நம்ம இப்போ மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் மூலமா அச்சீவ் பண்ண போறோம். சரி, மெர்ஜ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். மெர்ஜ் இன்டு எந்த டேபிள்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம், மெர்ஜ் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் டூ டேபிள்ல தானே சேஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டூடெண்ட் டூ. ஓகே, அண்ட் தென் யூசிங் எந்த டேபிளை யூஸ் பண்ணி பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் ஒன்னுங்கிற டேபிள் யூஸ் பண்ணு. யூசிங் ஸ்டூடெண்ட் ஒன். ஓகே, அடுத்து வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். ஆன் கிளாஸ்ல கண்டிஷன் கொடுக்கணும். இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமன் ஃபீல்டுன்னு எதை சொன்னோம்? ஐடி. ஐடிங்கிற ஃபீல்ட சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஒன்னோட ஐடி should equal to student2.id. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். இந்த கண்டிஷனை வந்து பிராக்கெட்ல கொடுக்கணும். சரி, இது வரைக்கும். அதாவது ஸ்டூடெண்ட் ஒன்னோட ஐடியும் ஸ்டூடெண்ட் டூவோட ஐடியும் மேட்ச் ஆகும்போது அதை ரிலவெண்டா இருக்கிற ஆபரேஷன்ஸ்ல நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து சொல்றோம், இந்த ரெண்டு ஐடி மேட்சிங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட் ஒன்னுல இருக்க ஐடியும் ஸ்டூடெண்ட் டூல இருக்க ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா, ஸ்டூடெண்ட் ஒன்னுல இருக்க ஐடியும் ஸ்டூடெண்ட் டூல இருக்க ஐடியும் எது எந்த ஐடி மேட்ச் ஆகுது? ஒன்னுங்கிற ஐடி மேட்ச் ஆகுது. கரெக்டா? சோ அடுத்து நம்ம கண்டிஷன் என்ன சொல்றோம்? வென் கண்டிஷன்ல வென் மேட்ச் ஆச்சுன்னா, இந்த ஐடி மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஜென்ல சொல்லுவோம். என்ன சொல்றோம்? அப்டேட் பண்ணணும் ரெண்டு ஐடி. அதாவது இந்த ஐடி மேட்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு டேபிள்லயுமே அந்த ஐடி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ மேட்சடா இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? ஸ்டூடெண்ட் டூ டேபிள் அப்டேட் பண்ணணும் சொல்றோம். அப்டேட் செட். இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட் டூன்னு கொடுக்க தேவையில்ல. நார்மலா ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடெண்ட் டூன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க சொல்ல தேவையில்ல. ஏன்னா நம்ம மேலேயே சொல்லிட்டோம், ஸ்டூடெண்ட் டூல தான் நம்ம மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டூ நீங்க சொல்ல தேவையில்ல. இதுதான் சின்டாக்ஸ். ஏன் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சொன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகே, சரி. இப்போ என்ன சொல்றோம் நம்ம? இந்த ரெண்டு டேபிள் இருக்க ஐடிஸ் மேட்ச் ஆகும்போது ஸ்டூடெண்ட் டூ டேபிள் அப்டேட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட் ஒன்னோட நேமை தூக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட் டூல போடு. அதாவது ஏபிசிங்கிற நேம் எடுத்துட்டு வந்து ஐஜேகேங்கிற இடத்துல போடு. அதே மாதிரி ஃபீஸும் 1500 ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஒன்னுல 1000 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கோ. இதைத்தான் நம்ம சொல்றோம். சரி, இந்த இடத்துல என்ன சொல்லணும்? செட்
ஸ்டூடெண்ட் டூ டாட் சேலரி. சரி, ஸ்டூடெண்ட் டூ டாட் நேம் இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஒன் டாட் நேம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் கமா யூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் டூ டாட் ஒன் டாட் டூ டாட் ஃபீஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஒன் டாட் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்றோம். சரி, இது வரைக்கும் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா என்ன பண்றோம்ட்டு? இந்த ரெண்டு ஐடி மேட்ச் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரெண்டு டேபிள்லயுமே இருக்கு. இந்த ஐடிங்கிற ஃபீல்டு வந்து ரெண்டு டேபிள்லயுமே ப்ரெசென்டா இருக்கு. இப்படி ப்ரெசென்டா இருந்துச்சுன்னா அதைத்தான் இங்க வென் மேட்ச்னு சொல்றோம். ரெண்டுமே ப்ரெசென்டா இருந்தா தான் இந்த கண்டிஷன் ட்ரூ. இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட் டூ டேபிள அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ண சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட் டூ டாட் நேம்ங்கிற ஃபீல்டுல ஸ்டூடெண்ட் ஒன் டாட் நேம்ல என்ன இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து போடுன்னு சொல்றோம். அப்போ ஐஜேகே ரிமூவ் பண்ணிட்டு எதை போடும்? ஏபிசிங்கிற ரெக்கார்டை அப்டேட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டூ டாட் ஃபீஸ் இந்த 1500ங்கிற ஃபீஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஒன் டாட் ஃபீஸ் என்ன 1000, அதுதானே ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஐடி நம்பர் ஒன்னுக்கு இருக்கிற வேல்யூ 1000 தானே. அதை எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்றோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷன், when not matched then. சரி, ஓகே. இப்போ இந்த நாட் மேட்ச்ங்கிற கண்டிஷன் வந்து எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டூ டேபிள்ல ஒரு ரோ ரெக்கார்டு தான் இருக்கு, இதுல 3 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ எந்த ரெண்டு ரெக்கார்டு மேட்ச் ஆகுது? இந்த ரெண்டு ரெக்கார்டு மேட்ச் ஆகல, கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டை வந்து இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும். எந்த டேபிள்ல? ஸ்டூடெண்ட் டூங்கிற டேபிள்ல. அதுல இல்லாம இருக்கு, அதை தூக்கி வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளோட நீடு. அதுக்கு என்ன பண்றோம்? இந்த கண்டிஷன் ஃபால் ஆகுமா? when not matched. இந்த ரெண்டு ரெக்கார்டுமே நாட் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் எதை வச்சு பேசுறோம்? நம்ம இந்த ஐடிங்கிற ஃபீல்ட வச்சு தான் பேசுறோம். ஒன்னுங்கிற ஐடி மட்டும் தான் ஸ்டூடெண்ட் டூ டேபிள்ல இருக்கு, 2, 3ங்கிற ஐடி இல்ல. ஸோ அப்படி இல்லாத ஐடிய ஃபைன் பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி நம்ம இன்சர்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து இந்த 2, 3ங்கிற ஐடி இருந்துச்சுன்னா அதோட நேமையும் ஃபீஸையும் நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த ரெக்கார்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்? இன்சர்ட் தான் பண்ணணும். என்ன சொல்ல போறோம்? நாட் மேட்ச்டா இருக்கும்போது இன்சர்ட் இன்டு கிளாஸ் தான் தேவையில்லை. இன்சர்ட் டூ டாட் ஐடி கமா டூ டாட் நேம் கமா ஸ்டூடெண்ட் டூ டாட் ஃபீஸ். இதுக்கெல்லாம் தான் நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ண போறோம், கரெக்டா? ஸ்டூடெண்ட் டூ டேபிள் தான் இன்சர்ட் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூஸ். எந்த வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் ஒன்னு இருக்க ஐடி நேம் ஃபீஸை கொண்டு இன்சர்ட் பண்ண போறோம். ஓகே, சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதோட இந்த பட்ஜ் ஸ்டேட்மெண்ட் முடியுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? எந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எதனால இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம், வென் மேட்ச்டுனா என்ன, வென் நாட் மேட்ச்டுனா என்ன, இந்த விஷயங்கள்லாம் புரியுதா? இதுல இருக்க பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிருக்கோங்கிறது புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு? 3 rows மெர்ஜ். 3 rows மெர்ஜ்டுன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ மெர்ஜ் பண்ணிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் 2 டேபிள்ல போய் நான் செக் பண்றேன். எனக்கு அப்டேட் ஆயிடுச்சா? இந்த ஒரு ரோ அப்டேட் ஆயிருக்கா? நேமும் ஃபீஸும் அப்டேட் ஆயிருக்கா? ஆயிடுச்சு. இந்த 2 ரோ புதுசா இன்சர்ட் ஆயிருக்கா? ஆமாம். இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல மாறி இருக்கு. அது வந்து இந்த இடத்துல மீனிங் கிடையாது. பட் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ற விஷயங்கள் நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கு. இப்போ 2 டேபிளையுமே இருக்க ரெக்கார்ட் சேமா? ஆமாம். இதை யூஸ் பண்ணித்தான் இப்ப நம்ம மெர்ஜ் யூஸ் பண்ணித்தான் இந்த வேலையை பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? சேம் டைம்ல இன்சர்ட்டும் பண்ணிருக்கோம், அப்டேட்டும் பண்ணிருக்கோம், பேஸ்ட் ஆன் கண்டிஷன். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 டேபிளை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஒரு டேபிள் வந்து பேரண்ட் டேபிள், ஒரு டேபிள் வந்து சைல்டு டேபிள். இதுல வந்து பேரண்ட் டேபிள் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எந்த டேபிள்ல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் பண்றோமோ, டேட்டாவை எடுத்துட்டு வந்து அப்டேட் இன்சர்ட்டுக்குலாம் யூஸ் பண்றோமோ, அதுதான் பேரண்ட் டேபிள். இந்த இடத்துல ஆப்வியஸ்லி இந்த யூசிங்கிற கீவேர்டுல வந்து எந்த டேபிள் கொடுத்துருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ் 1. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 1ங்கிற டேபிள் தான் நமக்கு பேரண்ட் டேபிள். சைல்டு டேபிள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் 2. சைல்டு டேபிள் தான் இந்த டேபிள் தான் நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் நமக்கு சைல்டு டேபிள். இந்த கான்செப்ட் இது ஓகே ப்ரோ. இந்த இன்சர்ட் அப்டேட் தான் பண்ண முடியுமா? மேக்ஸ் ஆச்சுன்னா சொல்லியிருக்கோம். மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, நம்ம டெலிட் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங், மெர்ஜில் ஏதாவது டவுட் இருக்கா? இவ்வளவுதான் மெர்ஜ். மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல அப்டேட்டுக்கு பதிலா ஸ்டூடெண்ட் 1 டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எனக்கு ஸ்டூடெண்ட் 2 டேபிள்ல அது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? மேட்ச்ல இருந்தா டெலிட் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஸ்டூடெண்ட் 2ல இருந்தா டெலிட் சொல்லிருக்கு. இருக்காது. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் டிஆர்எல், டிஎம்எல், டிடிஎல், டிஎம்எல் இது 3 நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல கமிட்ல ரோல் பேக் சேவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பத்தி எதுக்காக யூஸ் பண்றோம்னா, it is used to apply all the transaction from session level into database. நம்ம எந்த ஒரு டிஎம்எல் ஆபரேஷன் பண்றனாலும் அது வந்து செஷன் லெவல்ல தான் இருக்கும். நம்ம கமிட் பண்ணாதான் அது டேட்டா பேஸ் பர்மனன்ட்டா ஸ்டோர் ஆகும் பேசியிருந்தோம். சேம் அதே தான் நான் இந்த இடத்துல சொல்லிருக்கேன். அப்ளை ஆல் தி டிரான்சாக்ஷன் இன்சர்ட், அப்டேட், டெலிட், மெர்ஜ் எல்லாமே டிரான்சாக்ஷன். இந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் செஷன் லெவல்ல இருந்து டேட்டா பேஸுக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம கமிட்ங்கிற கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம்.
எனக்கு ஸ்டூடெண்ட் ஒன்றுங்கிற டைமில் டூங்கிற டைமில் பண்ணிடுறேன் நான். ப்ரோ ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அது அந்த ரோல் பேக் டெலீட் பண்ணா ரோல் பேக் பண்ணா டேட்டா வரும்னு சொன்னால ப்ரோ, அது வராது ப்ரோ. நீங்க பேசுறது சரியா கேட்கல. இல்ல, டெலீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் டெலீட் பண்ணோம்னா டேட்டா ரிட்ரைவ் பண்ண முடியாது ரோல் பேக் பண்ணோம்னா. நீங்க பேசுறது ரொம்ப இருக்கு, ரொம்ப இப்ப கேக்குதா ப்ரோ? இல்ல, இன்னும் சரியா கேட்கல. ப்ரோ கமிட் இப்ப ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்க. ஆ ப்ரோ இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல, அதான் நம்ம டெலீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணோம்னா ரோல் பேக் கொடுத்தோம்னா ரிட்ரைவ் ஆக மாட்டேது டேட்டா. ரிட்ரைவ் ஆகுமே. ஓகே, இல்ல ப்ரோ, ட்ரை பண்ண வரலையே. ஸ்டூடண்ட் 2 டேபிள் வந்து நான் டிராப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டூடண்ட் 1ல வந்து ரெக்கார்ட் இருக்கு எனக்கு. இந்த மெர்ஜ்ல அது ரிமூவ் பண்ணிடுறேன். ஆ ம் சரி, இதுல எனக்கு 3 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ம் 3 rows delete ஆயிடுச்சு. ம் செக் பண்றேன். ஆமா, எனக்கு delete ஆயிடுச்சு. ரோல் பேக் பண்ணிட்டேன். வந்துருச்சே. நான் ட்ரை பண்ணும்போது என்னன்னு தெரியல ப்ரோ, வரல. வெப் வெர்ஷன்ல ட்ரை பண்ணீங்களா? ஆமா ப்ரோ. நீங்க யாருக்கு 11G ட்ரை பண்ணுங்க. வெப் வெர்ஷன் இது அப்டேட்டடா இல்ல இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டடா ப்ரோ? இப்போ 11G தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கிரிட் வெர்ஷனாவே 11G தான் அப்டேட்டட் வெர்ஷன். ஓகே ஸோ ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்றது 11G பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. சரி ஓகே ப்ரோ. ஓகே, சரி. இப்போ ஸ்டூடெண்ட் 1ங்கிற டேபிள்ல சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரோல் பேக் பண்ணால வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப இதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ரோ ரெக்கார்டு கூட கிடையாது. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோ மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 1ABC 2000 சொல்லிட்டு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரோல் பேக் பண்ணேன்னா எனக்கு இந்த ரெக்கார்ட் போயிடும், கரெக்டா? ரோல் பேக் பண்ணா இந்த ரெக்கார்ட்ஸ் போயிடும். ரோல் பேக் பண்ணாம கமிட் பண்ணா எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ நான் அகைன் கமிட் ரன் பண்றேன். இந்த இடத்துல கொடுக்குறேன். சரி, நான் கமிட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த 1 ரோ ரெக்கார்டு வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு, கரெக்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரோல் பேக்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ரோ ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணதோட இருக்கு. ஒன் ரோ இன்சர்ட்டட். சரி, ஓகே. அகைன் இப்போ நான் another 2 rows இன்சர்ட் பண்றேன்.
இந்த 2 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு எனக்கு 2 rows inserted வரும். ஓகே. இப்போ நான் ரோல் பேக் கொடுக்குறேன். ரோல் பேக் கொடுத்தா என்ன ஆகும்? டேட்டா ஸ்டோர் ஆகாது. ரீடு செகண்ட் தேர்டு டெலிட்டட். செஷன் லெவல்ல இருக்க இந்த 2 ரோ ரெக்கார்டும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, ரிமூவ் ஆகி ஆர்கைவ் பாத்துக்கு போயிடும். ஆர்கைவ் பாத்துனா என்னன்னு சொன்னோம்? வேஸ்ட் பாத்துன்னு சொன்னோம். ஆர்கைவ் ஃபோல்டர்னா வேஸ்ட் ஃபோல்டர். நம்ம ரீசைக்ளிங் பின் மாதிரி. ஓகேவா? அங்க போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிடுச்சு, ரோல் பேக் கொடுத்த உடனே ரோல் பேக் கம்ப்ளீட் நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அதோட மீனிங் என்னன்னா, two rows of records moved from session, removed from session. ஓகே, இந்த 2 ரோ ரெக்கார்டு வந்து செஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ செஷன்ல கூட இருக்காது. செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1 ரோ ரெக்கார்டு தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ அகைன் இந்த மாதிரி 4 ரோ இன்சர்ட் பண்ண போறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 4, 5, 6 and 7. சரி, ஓகே. இந்த 4 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நான் இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். இப்போதைக்கு என்னோட டேபிள்ல இருக்கிறது 1 ரோ ஆஃப் ரெக்கார்டு தான். இதுல இப்போ இந்த 4 ரோவை இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், இந்த 2 டேபிளையும் இந்த 2 ரெக்கார்டையும் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேவ் பாயிண்ட்னு சொல்லி ஒரு சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் ஏன்னு இதுக்கு பேர் வைக்கிறேன். இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் பின்னு பேர் வைக்கிறேன். இப்போ 2 சேவ் பாயிண்ட் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்றேன், ரோல் பேக். சரிப்பா, இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த சேவ் பாயிண்ட் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இது இந்த இடத்துல இருக்குன்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேணாம். சேவ் பாயிண்ட் இல்லாம இந்த 4 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோல் பேக் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடும். இந்த 4 rows ரெக்கார்டு வந்து செஷன் லெவல்ல இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் ரோல் பேக் கொடுத்தனால அது செஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிரும், டேட்டா பேஸுக்கு போகாது. கரெக்டா? ஆமா. சரி, இப்போ கமிட். இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ என்ன ஆகும்? எம்டியா தான் ப்ரோ இருக்கும். ரோல் பேக் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. அது கமிட் கொடுத்தாலும் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இருக்க ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ரோல் பேக் பண்ணதுக்கு அப்புறம் செஷன்ல வந்து எதுவுமே இருக்காது. இல்லாத ஒரு விஷயத்த கமிட் பண்ண முடியாது. ஸோ கமிட் கம்ப்ளீட்னு காட்டும், ஆனா எதுவுமே போய் கமிட் ஆயிருக்காது. சரி, ஓகே. இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், ரெக்யர்மெண்ட் என்னன்னா, இந்த 2 பாயிண்ட் இந்த 2 ரெக்கார்டு மட்டும் இன்சர்ட் ஆயிரணும், டேட்டா பேஸுக்கு போயிடணும். இதுவும் போக தேவையில்ல. இந்த 2 ரெக்கார்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ரெக்கார்டு மட்டும் போகணும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளி ரோல் பேக்னு சொல்லாம ரோல் பேக் டு ஏன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சேவ் பாயிண்ட் இருக்குல்ல, எங்க கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேவ் பாயிண்ட் ஏ வரைக்கும் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரோல் பேக் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ இங்க ஆரம்பிச்சு
இது வரைக்கும் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும் செஷன் லெவல்ல இருந்து. மீதி இருக்கிற இந்த 2 ரெக்கார்டை மட்டும் கமிட் பண்ணிடும். புரியுதா அது? புரியுது. ஓகே, ஓகே இதை பஞ்சா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் இதை பஞ்சா எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்னென்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 1 ரோ இன்சர்ட்னு வந்திருக்கு இந்த ரோக்கு, ஃபர்ஸ்ட் ரோக்கு. திரும்ப அகைன் 1 ரோ இன்சர்ட்னு வந்திருக்கு இதுக்கு. தென் சேவ் பாயிண்ட் கிரியேட்டட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 1 ரோ இன்சர்ட்னு வந்திருக்கு 1 ரோ இன்சர்ட்னு. நெக்ஸ்ட் சேவ் பாயிண்ட், இந்த சேவ் பாயிண்ட். அடுத்து ஒரு இன்சர்ட் இந்த ரோ. அகைன் ரோல் பேக் ஆகி ரோல் பேக் கம்ப்ளீட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இருக்கு கமிட் ரன் ஆகி கமிட் கம்ப்ளீட்னு ஆயிருக்கு. ஸோ இப்போ டேபிள் 1 நான் செக் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் 1 டேபிளில் செக் பண்ணுறேன். எனக்கு இந்த 2 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிருக்கா டேட்டா பேஸ்லயே? ஓகே. ஸோ இந்த சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுனா, ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு 1000 இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட், 1000 அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எரர் அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லாமே இன்சர்ட் ஆகாம போயிடும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு 50 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒருக்க சேவ் பாயிண்ட்னு ஒரு சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து இது வரைக்கும் மட்டும் ரோல் பேக் பண்ணிக்கோ, ஏ பாயிண்ட் வரைக்கும் ரோல் பேக் பண்ணு, இல்லைன்னா பி பாயிண்ட் வரைக்கும் ரோல் பேக் பண்ணு. இப்போ இந்த இடத்துல நான் ரோல் பேக் டு பின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு ரெக்கார்டு டெலீட் ஆயிட்டு 3 ரெக்கார்டு இருக்கும். ஓகே, இந்த ஒரு ரோ மட்டும் செஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். இந்த 3 வந்து கமிட் ஆயிரும். கரெக்டா? ஓகே, இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் ஏவை வந்து இது கன்சிடர் பண்ணிக்காது. என்ன காரணம்னா நம்ம இந்த இடத்துல பின்னு கொடுத்துருப்போம். ஓகே, இதுதான் வந்து இருக்கிற வித்தியாசம். இது வித்தியாசம்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ரோல் பேக் பண்றது அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். கமிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ரோல் பேக்னா என்னன்னு சொல்றேன், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். It's used to remove all the transaction from the session. ஓகே, இதுதான் வந்து ரோல் பேக்கோட மீனிங். வாட் இஸ் ரோல் பேக்னு கேட்டாங்கன்னா இது சிம்பிளி இதை எக்ஸ்பிளைன் பண்ணினா போதும், இதை மட்டும் சொன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் என்னன்னா, இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு பார்சியல் ரோல் பேக்குக்காக யூஸ் பண்றோம். பார்சியல் ரோல் பேக்னா என்ன? ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே ரோல் பேக் பண்ணாம, எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரோல் பேக் பண்ணாம பார்சியலா ரோல் பேக் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பாயிண்ட் இங்க கிரியேட் பண்ணிருக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம், இந்த சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணது மூலமா இந்த ரெக்கார்டெல்லாம் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ரோல் பேக் பண்ணிக்கலாம். இங்க ரோல் பேக் சேவ் பாயிண்ட் செட் பண்ணது மூலமா என்ன பண்றோம், இந்த பர்டிகுலர் இந்த ரோவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கமிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்சியல் ரோல் பேக்குக்காகத்தான் நம்ம சேவ் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றோம். It support partial rollback. And then இந்த சேவ் பாயிண்ட் வந்து வேற எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரோல் பேக் டு ஏன்னு கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக கமிட் டு ஏன்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது. ரோல் பேக் வந்து சேவ் பாயிண்ட் வந்து ரோல் பேக்குக்காக மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் புரியுதா? கமிட்டுக்காக சேவ் பாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியாது, ரோல் பேக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். It is used only for
ரோல் பேக். கீழே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை போடுறேன், நீங்க இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுதான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்ங்கிறது. இதுல ஃபர்தரா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல வந்து ஒரு 2-3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ரிமைனிங் வந்து நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். லெட் மீ ஓபன் ஒன் நியூ tab. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து கம்பல்சரி கொடுத்தாகணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆப்ஷனல் தான். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு காலம்ல வந்து ஒரு ரூல் செட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். காலம்ல ரூல் செட் பண்றது அப்படின்னா என்னன்னா, சரி, ஓகே. இந்த இடத்துல ஐடின்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம், ஃபீஸ்னு ஒரு காலம், இந்த 3 காலம் இருக்கு இந்த ஸ்டூடெண்ட் 1ங்கிற டேபிள்ல. இதுல நம்ம எந்த காலம் வந்து யூனிக்கான வேல்யூஸ் கண்டெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஐடி காலம். ஐடி காலம் தான் யூனிக்கான வேல்யூஸ் கண்டெயின் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் இந்த ஒரு ரோ இன்சர்ட் பண்றேன், கமிட் பண்றேன், அகைன் செக் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல யூனிக்கான வேல்யூஸா கண்டெயின் பண்ணிருக்கு இல்ல. 2 வந்து டூப்ளிகேட், 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, டூப்ளிகேட் ரெக்கார்ட் இருக்கு, கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாய்மொழியில தான் வந்து சொல்லியிருக்கோம் இந்த ஐடிங்கிற காலம் வந்து யூனிக்கான வேல்யூஸை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணிடுது. அப்போ நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு வந்து இந்த காலம்க்கு வந்து ஒரு ரூல் செட் பண்ணிடணும். இந்த காலம்ல வந்து நான் யூனிக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறேன். யூனிக்க தவிர ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண நம்பரையே திரும்ப இன்சர்ட் பண்ண யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களை இன்சர்ட் பண்ண விடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூல் செட் பண்ணணும். புரிஞ்சுதா? இதைத்தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவோம். ஒரு காலம்ல வந்து ஒரு ரூல் செட் பண்றது. இந்த காலம் வந்து இந்த மாதிரியான டேட்டாவை தான் கண்டெயின் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ரூல் கொடுத்துறோம். அதை ஆரக்கிள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த ரூல் பிரேக் ஆகாம அது பார்த்துக்கும். இதை வந்து எல்லா காலமுக்குமே அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம்ங்கிற காலம் இருக்கு. நேம்ங்கிற காலம்ல ஒரு நேம் இருக்கு. நேம் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இந்த TYHங்கிற நேம் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்படி இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம். நேம்ங்கிற ஃபீல்டு வந்து ஒரு பர்சனுக்குமே யூனிக்கான நேம் தான் இருக்கா இந்தியால? கண்ட்ரில எல்லா கண்ட்ரிலயுமே எடுத்துக்கோங்க. யூனிக்கான நேம் தான் இருக்கா? அப்படி கிடையாது இல்ல. சோ வந்து நேம் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஆனா நேமே இல்லாத ஒருத்தர் இருப்பாரா? இருப்பாரு. நேம் கம்பல்சரி இருக்கும். பட் ஆனா ஒருத்தருக்கு 2-3 பேத்துக்கு ஒரே நேம் இருக்கலாம், தப்பு இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஆனா நல் இருக்க கூடாது, கரெக்டா? நேமே இல்லாத ஒருத்தர் யாருமே கிடையாது. சோ நல்லுங்கிற ரெக்கார்டை இங்க அலோவ் பண்ண இன்சர்ட் பண்ண கூடாது. சோ நேம்ங்கிற ஃபீல்டு காலமுக்கு நம்ம கொடுக்குற ரூல் வந்து என்ன? நல்ல அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் இந்த இடத்துல கொடுக்கப்படும். ஓகே, இந்த இடத்துல ஃபீஸ். இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து 5000க்கு மேல யாருக்குமே ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் செட் பண்றேன். ஓகே, சோ இந்த டேபிள்ல வந்து 5000 ரூபாய்க்கு மேல சேலரி இது ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்குமே என்ட்ரி விழுகக்கூடாது. அது ஒரு ரூல். புரிஞ்சா? இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை யூஸ் பண்ணி. சரி, ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸோட நோட்ஸ் எடுங்க.
இது எதுக்கு? இட் இஸ் யூஸ்டு டு செட்டன் ரூல் ஃபார் அ காலம். ஒரு காலமுக்கு வந்து ஒரு ரூல் செட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் நாட் மேண்டட்டரி. இது மேண்டட்டரியா? ரூல் செட் பண்ணா தான் நம்மளால டேபிள்ல டேட்டாலாம் இன்சர்ட் பண்ண முடியுமா? இல்ல அப்படிலாம் இல்ல. அது இல்லாமலே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரூல் செட் பண்றது எதுக்காகனா நம்மளோட பர்பஸ், நம்மளோட பிசினஸ் சினாரியோ எப்படி, நம்ம எது மாதிரியான டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்றது, எந்த மாதிரி டேட்டாவை ஹேண்டில் பண்ண போறோம், அதோட பிசினஸ் லாஜிக் என்ன, அதை பொறுத்து நம்ம ரூல்ஸ் செட் பண்றது பண்ணிக்கலாம். ஆனா இது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, இன்னொன்று பர்பஸ் என்ன இதோடது? நான் மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சிருக்கேன். அதை யாரோ ஒருத்தவங்க 15 டிஜிட் போட்டு என்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனை வந்து நம்ம சொல்றோம். இல்லைங்க 10 டிஜிட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன் டேட்டாவோட கண்டிஷனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் இதுல இருக்க பர்பஸ். சரி, அண்ட் ஆப்வியஸ்லி இது மேண்டட்டரி கிடையாது. ஓகே, இட்ஸ் ஆப்ஷனல் தான். சரி, இதுல நமக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட நேம் வந்து பிரைமரி கீ. செகண்ட் not null constraint. Third constraint unique. Fourth constraint check. Fifth constraint default னு ஒரு constraint இருக்கு. Last one foreign key. Okay, இதெல்லாம் தான் நம்மள்ட்ட இருக்க constraints. Okay, primary key, not null, unique, check, default, foreign key. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, it won't allow duplicates as well as nulls. சரி, இப்போ ஒரு பிரைமரி கீ ஃபீல்டு வந்து ஒரு காலமுக்கு செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடிங்கிற காலமுக்கு வந்து ஒரு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 இருக்குல்ல, 4 2 டைம்ஸ் வந்திருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இன்சர்ட் பண்ணும்போது 4 அலோவ் பண்ணும். செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ணும்போது இந்த 4 இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணாது. ஓகே, இதைத்தான் நம்ம சொல்றோம். அண்ட் தென் இட் won't allow duplicates and null values. இதுல நீங்க நல்லையும் இன்சர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் கோ வித் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். ஓகே, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் எப்பவுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி காலத்துக்கு தான் இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் ஐடி, இந்த மாதிரி ஐடென்டிட்டி காலம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து ஒரு ஒரு ஐடியை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு எம்ப்ளாயியும் வேற ஒரு ஒரு ஐடியை வச்சு தான் சொல்லுவோம். அவங்க யாருக்குமே ஐடி வந்து யூனிக்கா இருக்காது, டூப்ளிகேட்ஸ் தான் இருக்கும். எல்லாருக்குமே சாரி, அவங்க எல்லாருக்குமே ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடி தான்.
ஒரே ஐடி 2 3 பேருக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா we should go with primary key constraint. ஓகே ஓகே. இன்னொரு கண்டிஷன், இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்றேன். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ல எவ்வளவு காலம்ஸ் இருக்கலாம்? ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். இது வரைக்கும் ஒரு 2 டேபிள் 2 காலம் 3 காலம் வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப் டு எத்தனை காலம் வரைக்கும் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேன் ஹேவ் $999 காலம்ஸ் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வச்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு காலமாச்சும் இருக்கணும். ஒரு காலம் கூட இல்லாம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி அப் டு 999 காலம்ஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். லைக் சேலரி, எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இந்த மாதிரி 999 காலம்ஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போலாம். கைஸ் வெயிட் a minute. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் நான் வெளியே போய்க்கிறா. இதெல்லாம் நான் எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்றது? சரி, ஓகே. இந்த பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒரு டேபிள்ல நம்ம செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆடிபிள் தானே? கேக்குது bro. சரி, ஓகே. இப்போ நான் இந்த பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த ஐடிங்கிற காலமுக்கு செட் பண்றேன் அப்படின்னா, அகைன் நேம்ங்கிற காலமுக்கு நான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து செட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் தான் நம்ம ஒரு காலமுக்கு மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. ஒன்லி ஒன் பிரைமரி கீ இன் அ டேபிள். சரி, ஓகே. இன்னொரு பாயிண்ட் அது இருக்கு, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பத்தி நீங்க இது பண்ணிக்க வேணாம், அதை நம்ம லேட்டர் பார்ப்போம். இந்த பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. It will automatically create unique index. இதோட அர்த்தம் என்னன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்க வேணாம், இதை பத்தி நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பிரைமரி கீ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இந்த டேபிள் வந்து நான் இதே டேபிள் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் 1ங்கிற டேபிள் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஆனா வித் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸோட நான் கிரியேட் பண்ண போறேன். அதை எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் 1 பிராக்கெட்ல நான் காலம் நேம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஸோ ஐடிங்கிற காலம், நம்பர் தான் அதோட டேட்டா டைப்பு. இந்த இடத்துல சொல்லிடுறேன் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு, கமா நேமுங்கிற காலம், அதோடது நாட் நல் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். அதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். நேம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது கன்ஸ்ட்ரெயின், கரெக்டா? கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபீஸ்ங்கிற ஃபீல்டுக்கு வந்து நேம், அதோட டேட்டா டைப் வேர்கேர் 2. வேர்கேர் 2 ஒரு 10 டிஜிட் வச்சுக்கிறேன். அது வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை ஹோல்டு பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலி ஃபீஸ்ங்கிற ஃபீல்டு, ஃபீஸ் அதோடது நம்பர் தான்.
இந்த இடத்துல வந்து நான் செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண போறேன். செக் கன்ஸ்ட்ரெயின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செக்ங்கிற கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு பிராக்கெட்ல நான் என்ன செக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். லெஸ் தென் 5000 தான் 5001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன 5001 இருக்கணும்? ஃபீஸ். சரி, ஓகே. இப்போ நான் கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட அர்த்தம் புரியுதா? எதுக்காக ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. எனக்கு ஐடிங்கிற ஃபீல்டுல டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது, நல்ஸையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கன்ஸ்ட்ரெயின், என்னோட நீடு. அதுக்காக நான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேம்ங்கிற ஃபீல்டுல வந்து வேல்யூஸ் கம்பல்சரி. இதுல நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. பட் ஆனா டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். அதனால தான் வந்து நான் நாட் நல் யூஸ் பண்றேன். ஃபீஸ்ங்கிற ஃபீல்டுல வந்து ஃபீஸ் எப்பவுமே 5001 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்படின்னா என்ன சொன்னா 5000 வரைக்கும் நீங்க ஃபீஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். 5001ன்னு போகும்போது எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5000 கொடுத்தாலும் இந்த கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் பண்ணும். ஸோ லெட் மீ கிரியேட் திஸ் டேபிள் ஃபர்ஸ்ட். இந்த நேம் டேபிள் ஆல்ரெடி இருக்கு. லெட் மீ டிராப் இட் ஃபர்ஸ்ட். டேபிள் டிராப் ஆயிடுச்சு. இப்போ அகைன் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்றேன் வித் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட டேபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் 1. இங்க ஐடிங்கிற ஃபீல்டுக்கு வந்து நாட் நல் அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. இதுல வந்து 3 ஹெட்டிங் இருக்கு. என்ன காலமோட நேம் என்ன, அந்த காலம் நல்லபிள் காலமா நாட் நல்லபிள் காலமா, அதோட டேட்டா டைப் என்ன, இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும்போது வருது. ஐடிங்கிற ஃபீல்டு வந்து நாட் நல்னு சொல்லுது. இது கரெக்டா சொல்லுதா தப்பா சொல்லுதா? கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா பிரைமரி யூஸ் பண்ணும்போது நல்லும் இருக்கக்கூடாது, ம் ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ நாட் நல் தான் இது. நேமும் நாட் நல் தான். ஃபீஸுக்கு வந்து நாட் நல் தான் சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 5000 கீழே இருக்கலாம். ஆனா நல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? இல்ல அது எதுவும் அது எதுவும் சொல்லல. ஸோ இது வந்து இந்த ஃபீஸ்ங்கிற ஃபீல்டு வந்து நல்லா அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். லெட் ப்ராக்டிஸ் சம்திங் வித் எக்ஸசைசஸ். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் 1 வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஐடிங்கிற ஃபீல்டுக்கு வந்து நான் 1ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நேம் வந்து ஏன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபீஸ் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். சரி, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணிட்டு செக் பண்றேன். ஓ சாரி. எனக்கு அந்த 1 ரோ ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ சேம் அதே ரோவை நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டர்னு வருதா? யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டர்னு வருது.
இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஐடிங்கிற ஃபீல்டுல வந்து நம்ம யூனிக் வேல்யூஸ் தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் அடி வாங்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க யூனிக் வேல்யூஸ குடுக்குறீங்க. சரி இப்போ 1க்கு பதிலா 2 குடுக்குறீங்க. 2 குடுக்குறீங்க. இந்த இடத்துல ஏக்கு ஏவையே வந்து அகைன் ஓகே. ஏ வந்து அகைன் இருக்கலாம். ஏக்கு பதிலா வந்து நல்ன்னு நான் பாஸ் பண்றேன். ஓகே. இப்போ வந்து பிரைமரி கீ வந்து எரர் த்ரோ பண்ணுமா? இல்ல ப்ரோ அது ரோப் பண்ணாது. இது எரர் த்ரோ பண்ணாது. இந்த நேம்ங்கிற ஃபீல்டுல நம்ம நல்ல இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றோம். இது எரர் த்ரோ பண்ணுமா? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல இத எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆ cannot insert null value into HR ஸ்கீமால இருக்க ஸ்டூடண்ட் 1ங்கிற டேபிள்ல இருக்க நேம்ங்கிற ஃபீல்டுல நீங்க நல்ல இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. கரெக்ட்டா? ம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயினும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இதுக்கு நான் பின்னு ஒரு வேல்யூ குடுத்துட்டு, இப்போ நெக்ஸ்ட் 3rd கன்ஸ்ட்ரெயினுக்கு வாங்க. 3rd கன்ஸ்ட்ரெயின்ல வந்து ஃபீஸ் வந்து 5000 கீழ தான் 5000 கீழ இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபீஸ் வந்து நான் 6000 குடுக்குறேன். என்ன சொல்லுது? செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டர்ன்னு வருதா? ம். செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டர்ன்னு வருது. இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லாது. நீங்க 5000க்கு கீழ குடுங்க, மேல குடுங்க அதெல்லாம் சொல்லாது. கன்ஸ்ட்ரெயின் வயலேட் ஆகுது. நீங்க இத இன்சர்ட் பண்ண முடியாது. சிம்பிளி இவ்வளவு தான் சொல்லும். ஓகே. அத நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்க முடியாதா ப்ரோ? நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா ஸ்டூடண்ட் இது டேபிள வந்து வியூ பண்ணி பார்க்கணும். டிஸ்கிரைப் குடுத்து. டிஸ்கிரைப் குடுத்தீங்கன்னா வராது. அதான் அப்புறம் எப்படி ப்ரோ? ஓ டேபிள் நம்ம ப்ராப்பர்ட்டீஸ். ஃபுல்லாவே ஓகே ஓகே. ஹெச்ஆர் ஸ்கீமால டேபிள்ஸ் இருக்குல்ல. ம் ம். இதுலயே வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசி ஸ்டூடண்ட்ஸ் 1 தான் நம்ம டேபிள். ஸ்டூடண்ட் 1 ரைட் கிளிக் பண்றேன். எடிட் குடுக்குறேன். ஓகே. இது டூல் வேற. ஸ்டூடண்ட்ட டபுள் கிளிக் பண்றேன். இந்த டேபிள்ல வந்து டபுள் கிளிக் பண்ணேன். எனக்கு இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கா? ம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க வரும். இந்த ஸ்டூடண்ட் 1ங்கிற டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கோ எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுமே வரும். ஓகே ஓகே. ஓகே. ஒரு 2 செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு சொல்லுது. ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? நேம் வந்து நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்றோம். 2வது வந்து ஃபீஸ் வந்து 5001 கீழ இருக்கணும்னு சொல்றோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் டேப்ல SQL இருக்குல்ல. ம். இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கிரியேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்ல. அது வேணும் அப்படின்னா அந்த ம். SQLங்கிற டேப கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுத்தது அப்படியே வராது. இது வந்து கொஞ்சம் இது ஆரக்கிள் ஃபார்மேட்ல அது வந்து டிசைன் பண்ணி குடுக்கும் இந்த கொரிய. ம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரக்கிள் டிசைன் பண்ண ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா? ஆ. பிரைமரி கீ ஐடி காலம் மேல இருக்குன்னு சொல்லியிருக்கா? ம். அண்ட் தென் ஒரு நாட் நல். நேமுக்கு நாட் நல் இருக்குன்னு சொல்லியிருக்கா? ம். இது வந்து ஆரக்கிள் ஜெனரேட் பண்ண ஸ்டேட்மெண்ட். அதனால இது உங்களுக்கு பார்க்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாரி இருக்கும். பட் இத வச்சு நீங்க லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் புரியுது எந்தெந்த ப்ரோ. காலம்ஸ் கொஞ்சம் வந்து இருக்கு பார்த்தேன். அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யூசிங் இண்டெக்ஸ், பிசிடி ஃப்ரீ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ம். ஓகே. ஓகே ஓகே. இப்படிதான் நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்ணனும்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ங்கிற டேப்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். இதுல கன்ஸ்ட்ரெயினோட நேம் இருக்கு, கன்ஸ்ட்ரெயினோட டைப் இருக்கு, டேபிள் நேம் இருக்கு. ஸோ டேபிள் நேம் இந்த இடத்துல ஃபில்டர் கொடுக்கணும். வேர் டேபிள் நேம் இட்ஸ் ஈக்குவல் டு
ஸ்டூடெண்ட் 1. எனக்கு 3 கன்ஸ்ட்ரெயின் லிஸ்ட் ஆகுதா? இது பிரைமரிக்கு, ஒரு பிரைமரிக்கு 2 செக். இது வந்து கன்ஸ்ட்ரெயின் டைப், ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின் நேம் கிடையாது, கன்ஸ்ட்ரெயின் டைப். என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்னா நாட் நல்லா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஸோ அது வந்து செக் தான் பண்ணுது. ஃபீஸ் 5000க்கு மேல இருக்கான்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின், அதுவும் செக் தான் பண்ணுது. ஸோ அதனால தான் சிசின்னு இருக்கு. இதுக்கே நீங்க என்னன்னு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. காரணம் இது செக் தான் பண்ணுது, நல்லா நாட் நல்லான்னு செக் பண்ணுது. அதனால கன்ஸ்ட்ரெயின் டைப் வந்து சி தான். இது வந்து பி பிரைமரிக்கு. எந்த காலம்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது வந்துடும். ஓகே. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல அவ்வளவுதான். ஓகே, ப்ரோ இப்போதைக்கு இன்னொன்னு, ம் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, அதை மாடிஃபைல டேபிள், இப்போ எப்படி இது டேபிள் காலம்ல தான் நம்ம கொடுக்குறோம் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம். ஆமா, இதை நம்ம மாடிஃபை ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணும்போது அதை மாடிஃபை பண்ண முடியாதா கன்ஸ்ட்ரெயின்ஸை? கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது, கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆட் பண்ணலாம். ஆல்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாமா ப்ரோ? ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ எழுதுவோம். ட்ராப் கன்ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் நேம் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி. எது மேல இங்க கன்ஸ்ட்ரெயினோட நேம் என்ன, இதான் நேம். நம்ம எந்த நேமே கொடுக்காம சிம்பிளி பிரைமரி கீன்னு மட்டும் தானே கொடுத்துருக்கோம். இந்த பிரைமரி கீக்குன்னு ஒரு நேம் கொடுப்போமா? கொடுக்கல. இல்ல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், ஆரக்கிள் வந்து அதுக்கு ஓனா வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கும். இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க, இந்த யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்ற டேபிள்ல இருக்கு. இந்த யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்ற டேபிள் என்ன, இது வந்து டிஃபால்ட் டேபிள். ஆரக்கிள்ல எல்லா டிபிலையுமே இந்த டேபிள் இருக்கும். ஈவன் ரியல் டைம் ப்ரொடக்ஷன்லயே இந்த டேபிள் இருக்கும். ஓகே, நீங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கும். அது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃபால்ட் டேபிள்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு டேபிள்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை செக் பண்ணி பார்க்கறதுக்கான டிஃபால்ட் டேபிள். ஸோ இந்த டேபிள்ல பார்க்கும்போது இதுதான் கன்ஸ்ட்ரெயின் நேம். இதை காப்பி பண்ணிக்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே, கன்ஸ்ட்ரெயின் நேம் போல காப்பி ஆகலையா? டேபிள் 1 ஆல்டர்ட். ஓகே, நான் இப்போ போய் செக் பண்றேன் இதுல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு. எனக்கு 2 கன்ஸ்ட்ரெயின் தான் வரும். வருதா? நீ ஓகே. ஆட் நீ ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல ஆட் கன்ஸ்ட்ரெயின், எந்த காலம்ல ஆட் பண்ண போற, அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ங்கிறத நீ கொடுக்கணும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயினுக்கு இப்போ நம்ம இது வந்து செக் இல்ல, இது செக் கன்ஸ்ட்ரெயினோட நேமு. அது நம்ம பிரைமரிக்கு இப்போ நம்ம எந்த இப்போ அடுத்து வேற என்ன கன்ஸ்ட்ரெயின் இருங்க ப்ரோ, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் ஒரு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணனும், அதோட நேம் நமக்கு எதுவும் தெரியல, அது எப்படி ப்ரோ ஆட் பண்றது? சரி, ஓகே. நேம் வந்து உங்களுக்கு கிரியேட்டே பண்ணாத ஒரு கன்ஸ்ட்ரெயினுக்கு நேமே இருக்காது இல்ல. அதுதான், அது எப்படி ஆட் பண்றது? சும்மா நம்ம நார்மலாவே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் நேம் கொடுத்தா போதுமா? அப்படி கொடுக்க கூடாது, ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1ங்கிற டேபிள்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்றேன். எந்த காலமுக்கு ஆட் பண்றேன் அப்படின்னா ஃபீஸ்ங்கிற காலமுக்கு ஆட் பண்றேன். என்ன கன்ஸ்ட்ரெயின், அது டிஃபால்ட். உள்ளுக்குள்ள வந்து 1000 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். இதுதான் என்னோட டிஃபால்ட் வேல்யூ.
எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே 1000 மட்டும் தான் என்னால வேல்யூ பாஸ் பண்ண முடியும். புரியுதா? ம். இது எக்ஸிக்யூட் பண்றேன். invalid. One minute, guys. ஓகே. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் எப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்றது எப்படிங்கிறத அகைன் உங்களுக்கு சொல்றேன் நானு. இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணலாம் இதுக்கு. ம். ஓகே. ஓகே. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்றது வந்து உங்களுக்கு நான் ஈவினிங் எடுக்கிறேன். ஓகேவா? ம். ஓகே ப்ரோ. இப்போ இதுவரைக்கும் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம பார்த்துருக்கோம்? பிரைமரி கீ, நாட் நல், இப்போ செக். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது கைஸ், நான் இப்போ அத காப்பி பண்ணாம விட்டாச்சு. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொரியா எக்ஸிக்யூட் பண்ணி என்னென்ன எரர் வந்துச்சுன்னு காட்டினேன்ல. ஃபர்ஸ்ட் ம். பிரைமரி கீ வேல்யூ வந்து டூப்ளிகேட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன எரர் வந்துச்சுங்கிறத நீங்க நோட் பண்ணி வைக்கணும். செகண்ட் இந்த நேம்ல வந்து நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது என்ன எரர் வந்துச்சுன்னு நோட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஃபீஸ்ல வந்து மோர் தென் 5000 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன எரர் வந்துச்சுங்கிறதையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதை நோட் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுங்க. இந்த யூசர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? யூசர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள் இதுக்கு பேர். டேட்டா டிக்ஷனரி டேபிள். இந்த டேபிள்ல வந்து இந்த ஒரு கொரியையும் நீங்க எழுதி வைங்க. இதை வச்சுதான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஒரு டேபிள் மேல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண முடியும். ஓகேவா? ஆட் ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நான் உங்களுக்கு அகைன் நோட்ஸ் எடுக்கிறேன். சரி ப்ரோ. ஓகே. ஓகே.
Thank you guys. Let me stop recording.